ஓம் ஸ்ரீராமலிங்காய நமக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திரு அருட்பிரகாச வள்ளற் பெருமான் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. சன்மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சன்மார்க்கத்தில் முக்கியமாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, மரணமில்லா பெருவாழ்வு. சன்மார்க்கம் சொன்னாலே எல்லாருக்கும் மரணமில்லா பெருவாழ்வு தான் ஞாபகம் வருது. அப்போ இந்த மரணமில்லா பெருவாழ்வுனா என்ன? மரணம்னா என்ன? மரணம்னா இந்த உடம்பை விட்டு உயிர் வெளியே போகுது, அதுக்கு பேர் தான் மரணம். உடம்பை விட்டு உயிர் ஏன் வெளியே போகுது? உடம்பு அதுக்குண்டான பக்குவத்தில் இல்லாததுனால உயிர் வெளியே போகுது. அப்போ உடம்பை விட்டு உயிர் வெளியே போகக்கூடாது. அப்போ உடம்பு பக்குவமாக இருக்கணும். அதுக்கு வள்ளலார் என்ன சொல்லியிருக்கார்? ரொம்ப தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். அவரை நம்ம குறை சொல்லவே முடியாது. இந்த உடம்பு நஷ்டமடைவது, இந்த உடம்பு ஏன் வீணாக போகுதுன்னா 4 காரணம் சொல்கிறார். ஆகாரம், உறக்கம், மைதுனம், பயம். இந்த 4 காரணத்தினால இந்த உடம்பு நஷ்டமடையுது, வீணாக போகுது. அப்படி நஷ்டமடையும் போது உயிர் உள்ளே இருக்க முடியாது, வெளியே போயிடுது. அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ மரணம் அடையாமல் நம்ம இருக்கணும்னா முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது என்ன? தேகத்தை பொன்போல பாதுகாக்க வேண்டும். இது ரொம்ப தெளிவாக சொல்கிறார். அப்போ இந்த தேகம் அப்படின்னா இந்த தேகத்தில் 2 இருக்குது இல்லையா? ஸ்தூல தேகம், சூட்சும தேகம். ஸ்தூல தேகத்துக்கு நம்ம இந்த ஆகாரம், வெளிப்புறத்தில் நம்ம ஆகாமி ஆகாரம்ன்ற சமைச்சு சாப்பிட்ற ஆகாரம், அது எப்படி இருக்கணும்னு நித்திய கர்மத்தில் தெளிவாக சொல்லியிருக்கார். அதுக்குள்ளார நான் இப்போ வரலாம். அப்போ அந்த ஆகாரத்தினால நம்ம உடம்பு நஷ்டமடையுது. அப்போது அந்த ஆகாரம் அப்படிங்கிறத பக்குவமாக எடுத்துக்கணும். அது என்னென்ன அப்படின்னு வள்ளல் பெருமான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதா இப்போ நான் சொல்கிறேன். அடுத்தது உறக்கம். ஒருத்தன் 1 மணி நேரம் தூங்கினா அவன் 1000 வருஷம் இருப்பான்னு வள்ளலார் சொல்கிறார். அப்போ நம்மளுடைய உறக்கத்தை அதிகபட்சமாக 4 மணி நேரம் தூங்கலாம், அவ்வளோதான் அப்படின்னு ஐயா சொல்கிறார். அதுக்கடுத்தது மைதுனம். இல்லறத்தில் நம்ம இருக்கிறோம். இல்லறத்தில் இருக்கும்போது நம்மளுடைய மைதுனம் என்பது 15 நாளைக்கு ஒரு தடவை உடல் உறவு வைத்துக் கொள்ளலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. அடுத்தது பயம். உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டமின், பயம் பூஜ்யமாக இருக்க வேண்டும். இந்த 4ஐயும் கடைபிடிச்சா உடம்பு பக்குவமாக இருக்கும், நம்ம உயிர் உடம்பு விட்டு வெளியே போவாது. ஓகே, இது இந்த ஸ்தூல தேகத்துக்கு. இப்போ சூட்சும தேகத்துக்கு அதை எப்படி நம்ம பாதுகாக்க முடியும்? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? வள்ளல் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். கரிசலாங்கண்ணி. கரிசலாங்கண்ணி நம்மளுடைய உள்ளுடம்பை நீடிக்க செய்யும். அவ்வளோ தெளிவாக அப்படியே புரிகிற மாதிரி சொல்லிட்டார். கரிசலாங்கண்ணி எவ்வித தந்திரத்தாலாவது அதை தினம் தினம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது உள்ளுடம்பை நீடிக்க செய்யும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதனால் உள்ளுடம்பை நீடிக்க செய்யக்கூடிய கரிசலாங்கண்ணியை எல்லாரும் சாப்பிட்றோமா? அடுத்தது இந்த ஆகாரம், உறக்கம், மைதுனம், பயம், இதில் எந்த அளவுக்கு நம்ம கட்டுப்பாடோடு இருக்கிறோம்? அது வள்ளல் சொல்லியிருக்கக்கூடிய ஆகார வகைகள். காலையில் சிற்றுண்டி கிடையாது, பகலில் சாப்பிடணும். ஜீரக சம்பா அரிசி சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா பச்சரிசி சாப்பிடலாம். அடுத்தது அவரைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கொத்தவரங்காய், இந்த 5 காய்கறிகள் மட்டும் போதும். கீரைகள் கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, வல்லாரைக்கீரை, புளியாரைக்கீரை, அடுத்தது வேணும்னா பொன்னாங்கண்ணி சேர்த்து, முருங்கைக்கீரை, 6 கீரை, 5 காய்கறிகள், இதை மட்டும்தான் நம்ம சாப்பிடணும். அதுவும் பசி அடித்தா மட்டும்தான் சாப்பிடணும், பசி எடுக்கலைன்னா சாப்பிடக்கூடாது. ஸோ இவ்வளோ தெளிவாக கொடுத்துருக்கிறார். அடுத்தது உறக்கம். அதிகபட்சமாக 4 மணி நேரம் தூங்கலாம், அதுக்கு மேலே தூங்கக்கூடாது. பகலில் தூங்கவே கூடாது. அதே மாதிரி மைதுனம் 15 நாளைக்கு ஒரு தடவை மனைவியோட கணவனோட உறவு வைத்துக்கணும். அடுத்தது பயம் பூஜ்யமாக இருக்க வேண்டும். இவ்வளோ தான். அப்போ உள்ளுடம்பை நீடிக்க செய்கிறதுக்கு கரிசலாங்கண்ணியை சாப்பிடணும், வெளி உடம்பு நீடிக்க செய்கிறதுக்கு இந்த 4களையும் பக்குவமாக. இப்படி இருந்துட்டால் மரணம் வராது. ஆனால் இதிலேயே நம்ம கோட்டை விடுறதுனால தான் நாம் மரணத்தை எதிர்கொள்கின்றோம். அதனால் மரணமில்லா பெருவாழ்வு வாழறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த விஷயங்களை நம்ம கடைபிடித்தோம் அப்படின்னாலே மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும். நன்றி, வணக்கம்.